ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்றிணைச்சிருக்கிறோம். 1 கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. 2000 ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு? பாஜக. ஒன்றியத்தினால பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு? கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார். அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து முடங்கிடுவோம்னு நினைச்சாங்க. திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க. நாம 71 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா? நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா? மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல. தமிழ்நாட்டு மக்கள் மனசிலிருந்து என்றைக்கும் மறையல. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்முடைய கொள்கை தான் நம்முடைய பலம். நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று. இதெல்லாம் தாண்டி 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றி இருக்கிறோம். இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியும் இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர்
திராவிடர்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. அது வெறும் சொல்லால அல்ல, செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48, ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுது, கலைஞர் கனவு இல்லம், உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள்னு லிஸ்ட் பெருசா இருக்கு. என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி மறைவரன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம். கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம். முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு அடித்தல் என்பதை அழுத்த நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம். இப்படி போராடி போராடி தமிழர்களை, தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம். இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.